ஹலோ, என் பேர் சுதன் கார்த்திக். நான் வந்துட்டு கணபதி கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் வந்துட்டு யூடியூப்பில் இவங்க சேனல் பார்த்தேன். நான் வந்துட்டு சும்மா ரேட் விசாரிக்கலான்னு வரும்போது நான் நினச்ச ரேட்டை விட கம்மியாகவே இங்கே கிடச்சிது. அதனால் அப்போயே அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நினச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ பிசி பில்ட் பண்ணுறது வந்து இங்கே கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். நான் வாங்கியிருக்க பர்பஸ் பார்த்தீங்கன்னா கேமிங் அப்புறம் கோடிங்காக வாங்கியிருக்கேன். ஜிபி வந்துட்டு 4080 வாங்கியிருக்கேன். ப்ராசர் வந்துட்டு AMD Ryzen 7950X வாங்கியிருக்கேன். கூலர் டீப் கூல் LS720F வாங்கியிருக்கேன். லிக்விட் கூலிங் சிஸ்டமோடு வாங்கியிருக்கேன். அப்புறம் மவுஸ் வந்துட்டு ரேசர் வாங்கியிருக்கேன். ரேம் வந்துட்டு 62 GB, 2 RAM 6 5200 MHz. வைஃபை சப்போர்ட்டோட மதர் போர்டு வந்துட்டு ROG 670AE கேமிங் மதர் போர்டு வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு ஹையர் அண்ட் பிசி பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம கஸ்டமர் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங்காக இந்த பிசி எடுக்கிறாங்க. அவரோட ப்ரைமரி தீம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் தீமில் ஃபுல் பிசி பில்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மல்டி டாஸ்கிங்கில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமிங் பண்ணலாம், எடிட்டிங் பண்ணலாம். ஸோ அது போக ஆர்கிடெக்ட், டிசைனிங், இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங்கிறது ஒரு நிறையா போர்ட்ஃபோலியோ சேர்ந்தது தான் மல்டி டாஸ்கிங். ஸோ இந்த மாதிரி யூசேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த பிசி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே AMD தீம்டு பிசிங்க. AMD Ryzen சீரீஸில் 7000 சீரீஸ் வச்சு தான் இந்த பிசி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம். 7ல் உங்களுக்கு 7950Xங்கிற சீரீஸ் ப்ராசர். ஸோ 7950 சீரீஸில் உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. Ryzen 9 7950ங்கிறது உங்களுக்கு ஸ்டார்டிங் சீரீஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்டெல்க்கு ஈக்குவலாக காம்படிட்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13900Kக்கு ஈக்குவலாக இருக்குங்க. ஸோ நீங்கள் AMD லவ்வர்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக 7950Xை ட்ரை பண்ணலாம் ஹையர் அண்ட் சீரீஸில். ஸோ அதுக்கு காம்படிட்டிவாக நம்ம கொடுத்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா அசூஸில் X670A கேமிங் வைஃபை சீரீஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ஒயிட் தீம்டு பிசி பில்ட்னால மதர் போர்டும் வந்து நம்ம ஒயிட் லேயர்டாக வர்றத மதர் போர்டை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் கார்டு கிகாபைட்டில் RTX 4080 சீரீஸ் கிராஃபிக் கார்டு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 4080யோட பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ரொம்ப பெஞ்ச் மார்க்கிங்காக இருக்குது. எல்லா யூசேஜுக்குமே 4090 போகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும், அதே மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸில் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா 4080 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் சாம்சங்கில் 980 Pro 1TB SSD கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு Gen 4 SSDங்க. உங்களுக்கு ப்ரைமரி ஸ்டோரேஜ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட்ஸும் இருக்கும். உங்களோட ஸ்டோரேஜை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். SSD ஸ்லாட் வந்து உங்களுக்கு 3 ஸ்லாட்ஸ் இருக்குங்க. இப்போ ப்ரைமரியாக ஒரு ஸ்லாட் மட்டும்தான் நம்ம ஆக்குபை பண்ணுறோம். ஃப்யூச்சரில் வேணும்னா அதுவும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேம்ங்க. A-Data XPGயில் வந்து 16 GB ரேம் 2 ஸ்டிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். 5200 mAh ஒயிட் சீரீஸ் ஸ்டிக்குங்க. ஸோ எல்லாமே ஒயிட் தீமில் இருக்கிறனால ரேமுமே நம்ம ஒயிட்டில் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபினெட் லியான்லியில் 011 டைனமிக்கில் ROG சீரீஸில் ஒயிட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இதுக்கு கூலரும் பார்த்தீங்கன்னா டீப் கூலில் LS720 3 ஃபேன் லிக்விட் கூலர் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து MSI A1000 வாட்ஸ் ஒரு 10 years வாரண்ட்டி இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவர் சப்ளை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இதுக்கு வந்து அடிஷ்னல் ஃபேன்ஸ் கொடுத்தாதாங்க இந்த கேபினெட்டுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒயிட் சீரீஸில் வரக்கூடிய 3 ஃபேன் பேக் பேன்டெக் பிராண்டில் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிசி பில்ட்டோட ஃபைனல் அவுட்லுக் பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஹையர் அண்ட் பிசி பில்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். எங்களோட லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கீங்கனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பிசி பில்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். நாங்கள் உங்களோட லொக்கேஷனுக்கு பிசியை டெலிவரி பண்ணிடுவோங்க. ஸோ டெலிவரி ஆப்ஷன்ஸும் எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் பிசி பில்ட்ஸ் மட்டும் இல்லை, லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ், சிசிடிவிஸ், கம்ப்யூட்டர் ஆக்சரிஸ் என்டையர் திங்ஸுமே பண்ணுறோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது போக உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து HDFC பேங்க் இஎம்ஐயும் இருக்குது, பஜாஜ் இஎம்ஐயும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு ஹையர் அண்ட் பிசி பில்ட் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை.